கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 39வது வசனம். மத்தேயு 21:39, மேத்யூ 21:39. அவனை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொலை செய்தார்கள். அதாவது இந்த ஓமானத்திலே ஒரு ரொம்ப கருப்பாக கூடியதுன்னு சொல்லுவோம் இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஓமானத்தில் தான் எப்படி மரிக்கப் போகிறார் என்பதை ரொம்ப அதிர்ச்சியூட்டும் வகையில் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன. அவனை பிடித்து, இப்போ அவங்க முதல்ல நிராகரித்தாங்க. அந்த நிராகரிப்பு எப்படி ஒரு கொடுமையான செயலாக மாறுகிறது என்று காட்டக்கூடியதாக என்ன. மகனை, அந்த திராட்சை தோட்டத்துக்கார மகனை என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தினால ஃபோர்ஸ்னால் அவரை பிடிக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன. அவங்க எல்லாருக்கும் எதிராக அவங்க இது பண்ணக்கூடியது. ஏன்னா எல்லாருக்கும் முன்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய வெறுப்பை காட்டக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, ஒரு தகப்பனுடைய அதிகாரத்தை நிராகரிக்கக்கூடியதாக. நம்ம பின்னாடி இதை பார்ப்போம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே பூங்காலே கைது பண்ணப்படுறார், எப்படி யூதாசால காட்டி கொடுக்கப்படுகிறார், எப்படி தேவாலயத்தினுடைய காவல்காரர்கள் அவரை பிடிச்சு கட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இது எல்லாமே காட்டக்கூடியது. என்ன பண்ணுறாங்க, திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே தள்ளி என்ன. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அவரை தள்ளி வைப்பாங்க அவருடைய சமுதாயத்திலிருந்து. ஏன்னா அது திராட்சை தோட்டத்துக்கு புறம்பே, திராட்சை தோட்டம்ங்கிறது என்ன காட்டும், இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் தேசத்துக்கு வெளியே. அப்போ என்ன, எருசலேமுக்கு வெளியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஊருக்கு வெளியே இரட்சகர் என்று வரக்கூடியவர் இஸ்ரவேல் மத தலைவர்கள்னால ஊருக்கு வெளியே. ஏன்னா வேதவசனம் சொல்லுது இல்லையா, என்ன, அவர் எங்கள் ஊருக்கு வெளியே பாளையத்திற்கு புறம்பே அவர் பாடுபட வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நிறைவேற்றும் விதமாக இங்கே நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம சுவிசேஷ நூலில் பார்க்குறோம். மத்தேயு 26வது அதிகாரம் 50வது வசனம், 57வது வசனம், இது நிறைய, மார்க் 14:46, லூக்கா 22:52, இதில் எல்லாத்துலேயும் பார்க்குறோம் அவர் எப்படி தேசத்துக்கு புறம்பாக அப்போ என்ன தள்ளி கொலை செய்தார்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அவரை கொலை செய்யக்கூடியது. இது நம்ம பார்க்குறோம். எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவரை என்ன, நீங்கள் நாங்கள் உங்களை முழுமையாக நிராகரிக்கிறோம் என்று சொல்லக்கூடியது. இது ஒரு விபத்து கிடையாது. இது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றும் விதமாக அவங்க செய்கிறாங்க. அப்போ என்ன, அவங்க கொலை செய்யக்கூடிய மக்களாக மாறி விடுகிறார்கள். அப்போ எவ்வளவு மோசமாக மாறுது பாருங்க. இந்த ஓமானமே ஒரு தீர்க்க தரிசனமாக மாறுதா? ஏன்னா நீங்கள் அவரை பிடிப்பீங்கிறார், கைது செய்தாங்க. அவரை ஊருக்கு வெளியேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க ஊருக்கு வெளியே கொண்டு போனாங்க, கொலை செய்வாங்கன்னாங்க. கர்த்தர் கல்வாரி சிலுவையில் அரைஞ்சாங்களா? சரி, இதனால் இந்த வசனத்தை எப்படி காட்டுவது, நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதை காட்டுறாரு தெரியுமா? ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் எந்த அளவுக்கு ஆழமாக பாவம் வரும்போது அவன் எப்படிப்பட்டவனாக மாறுகிறான். அதே சமயத்தில் அவர் எதற்காக வந்தார், அவர் எப்படி மரிக்கப் போகிறார், இந்த தலைவர்கள் எவ்வளவு குருட்டுத்தனமாக செய்கிறார்கள், எப்படி தேவனுடைய பொறுமை எவ்வளவு இது எந்த அளவுக்கு இருக்குது என்று சொல்லக்கூடியதாக. கடைசியில் யார், தான் வைத்த தன்னால் நியமிக்கப்பட்ட தலைவர்களே அவரை கொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீங்கள் நன்றாக இந்த ஓமானத்தை பாருங்கள். 33வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தர் ஒரு திராட்சை தோட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். 34லேருந்து 36 வரைக்கும் அவர் ஒவ்வொரு வேலைக்காரனாக அனுப்புகிறார். அவங்க எல்லாரையும் நிராகரித்து கொலை செய்கிறாங்க. கடைசியில் 37வது வசனம் தன்னுடைய குமாரனே அனுப்புகிறாரு. 38வது வசனத்தில் அவனை கொலை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. கடைசியில் 39வது வசனத்தில் அவரை தள்ளி அவர்களே கொலை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்னா, கல்வாரி மரணம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனுடைய குமாரனை அவர்கள் கடைசியில் நிராகரிப்பதனுடைய ஒரு அடையாளம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய
மரணம் என்பது ஒரு ஆச்சரியம் இல்ல. அது ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேற்றம்ங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? ஏன்னா, ஒரு மனுஷனுடைய முரட்டாட்டம், மனுஷனுடைய நிராகரிப்பு என்ன பண்ணுது? அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து, வளர்ந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்தில வரக்கூடிய பாவம் கடினப்பட்டு, கடினப்பட்டு அவன அப்படியே நிராகரிச்சு, நிராகரிச்சு கடைசியில என்ன பண்ணுது? ஒரு கொடுமையான வன்செயல்ல கொண்டு போய் காட்டக்கூடிய ஒரு காரியத்த பார்க்கிறோம். இதில என்ன ஒரு கொடுமைன்னா, யாரை நேசிக்க வேண்டும் என்று வந்தாரோ, அவர்களே அவரை கொலை செய்ததாம். அப்போ கல்வாரி சிலுவை நமக்கு பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் துக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் அது ஒரு வெற்றியாக பார்க்க முடிகிறதா? எனக்கு அருமையானவர்களே, வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளில் ஆண்டவரே, இதோ கல்வாரி சிலுவை ஒரு பக்கத்தில் துக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் பாவத்தினுடைய ஜெயத்தை பார்த்து நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கென்று வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.